ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியல்லேருந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்குது. சண்டே டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாயா சீனு அவங்களுக்குள்ளே பிரச்சனை ஏற்பட்டுகிட்டே இருக்குது. அதே மாதிரிக்கு தனமும் கதிரும் அவங்களுக்குள்ளேயும் பிரச்சனை ஏற்பட்டுகிட்டே இருக்குது. இந்த மாதிரிக்கு நேரத்தில் பார்த்தோம்னா அவங்க மணியும் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்துருந்தாங்க. வீட்டுக்கு வந்ததுமே சீனுக்கிட்ட மாயாவை பற்றி எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க. சீனு, நான் சொல்கிறத கேளு, மாயா மேலே எந்த தப்புமே இருக்காது. அவள் தனத்துக்கும் கதிருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறான்னா அதில் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அவங்க அம்மா தான் அவளை புரிஞ்சிக்காம கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே அவளை பிடிக்காது. அதனால எனக்கும் இந்த மாதிரிக்கு நடந்துக்கிட்டதை வச்சு அவள் ஒன்றை இந்த மாதிரி குழப்பி விட்டுட்டா. அதனால் நீயும் அதெல்லாம் நினச்சிக்கிட்டு மாயாவை புரிஞ்சிக்காமல் இருந்துடாத. மாயா அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறான்னா கண்டிப்பாக அதில் ஒரு காரணம் இருக்கும் அப்படிங்கவும் அப்போ சீனு சொல்கிறாங்க, அப்படிப்பட்ட காரணமாக இருந்தால் அவள் சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இல்லை, அது சொல்ல முடியாத ஒரு காரணமாக இருக்கும். சொன்னக்கு இதுக்கு மேலே வேற ஏதாவது பிரச்சனை வரும்போலுக்கு அதனால தான் மாயா மறைச்சிருக்கிறா. தன வாழ்க்கையை கண்டிப்பாக அவள் காப்பாற்றுறதுக்காக தான் கதிரை வச்சு அவள் தாலி கட்டு வச்சிருப்பாளே தவிர மற்றபடி தனத்துக்கும் அவளுக்கு எந்த இதுவும் கிடையாது. தன வாழ்க்கை நல்லா இருக்குன்னு தானே அவன் நினைப்பா. கார்த்தியை பற்றி ஏதோ ஒரு ரகசியம் அவட்ட இருக்குது. அதாவது மாயாவுக்கு அந்த ரகசியம் தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அந்த கல்யாணத்தை நிறுத்தி கதிரை வச்சு அவள் தன வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக அவள் தாலி கட்ட வச்சிருக்கிறா. இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்போ சொல்லக்கூடாதுன்னு அவள் நினைக்கிறா. அவள் எப்போ சொல்லணுமோ அதை சொல்லட்டும். ஆனால் நீ மாயாவை பற்றி மட்டும் தப்பாக நினைக்காது அப்படின்னு சொல்லவும் அப்போ சீனு சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் சரிதான்பா, ஆனால் இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. சொல்லப்போனால் அத்தையும் மாமாவும் கூட பேசாமல் இருந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷம் ஆகுது. என்னைக்காவது ஒரு நாளாவது மாமா அத்தையிட்ட பேசாமல் இருந்திருப்பாங்களா? இது எல்லா பிரச்சனைக்கும் இவ தானே காரணம். அந்த பிரச்சனையோட காரணத்தை மட்டும் மாமா கிட்ட சொல்லிட்டாக்கி கண்டிப்பாக மாமா புரிஞ்சுப்பாருல. அவன் மேலே தப்பு இல்லைன்னா அவன் சொல்லியிருக்க வேண்டியதுன்னு அப்படிங்கவும் நீ சொல்கிறதெல்லாம் சரிதான்டா, அந்த காரணத்தை சொன்னால் இதுக்கு மேலே வேறு ஏதாவது பிரச்சனை வருமா இருக்கும். அதனால தான் மாயா அது சொல்லாமல் மறைக்கிறா. கண்டிப்பாக ஒரு நாள் சொல்லுவோம், அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் நீ மட்டும் அவளை தப்பாக நினைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பத்மா கோவத்தோட திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆமாம், உங்களுக்கு வந்தது வராதமா எப்போ பார்த்தாலும் அந்த மாயாவை பற்றி பேச ஆரம்பிச்சாச்சா? அந்த மாயாவை பற்றி நான் அப்பவுமே சொன்னேன், அவள் வேண்டாம், அந்த வீட்டுக்கு சரிப்பட்ட வரமாட்டா, நம்மளுக்கு மருமகளாக வேண்டான்னு நான் எவ்வளவோ சொன்னேன். ஆனால் என் பேச்சை யார் கேட்குறா? இப்போ பார்த்தீங்களா, அனுபவிங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்மா திட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ மணி சொல்கிறாங்க, நீ தயவு செய்து கொஞ்சம் பேசாமல் இருக்கிறியா அப்படின்னு சொல்லி இவங்க திட்டிகிட்டு இருக்கிறாங்க. இப்படி இவங்கெல்லாம் பிரச்சனை பண்ணி நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ பார்த்தோம்னா அவங்க சீனோட பாட்டி, அதாவது மணியோட அம்மா சொல்லுவாங்க, நம்ம ஊரில் திருவிழா நடக்குது, அந்த திருவிழாவுக்கு நம்ம எல்லாரும் போகலாம் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என் பேரனுக்கு இப்போ தான் கல்யாணம் நடந்திருக்கு. அதனால ஊர் திருவிழாவுக்கு என் பேரனும் பேத்தியோட நம்ம எல்லாருமே போகணும். சொல்ல போனாக்கி நீ இத்தனை வருஷமாக வராமல் இருந்துட்ட, நம்ம எல்லாருமே ஊர் திருவிழாவுக்கு போகணும் அப்படிங்கப்போ பத்மா வரமாட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனாலும் அவங்க கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி பாட்டி உத்தரவு போட்டிருந்தாங்க. இதனால் அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே ஊர் திருவிழாவுக்கு போகிறாங்க. மாயாச்சுன்னு எல்லாருமே போகிறாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே ஊர் திருவிழாவில் அவங்க கொட்டெல்லாம் அடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போது மாயா டான்ஸ்லாம் ஆடிட்டு ரொம்பவே சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அதில் பார்த்தோம்னா அந்த திருவிழாவில் சாமி ஆடுறாங்க. அது வேறு யாரும் இல்லை, யாரடி நீ மோகினி சீரியலில் நினச்ச ஸ்ரீ தான் சாமி ஆடிட்டு இருக்கிறாங்க. கருப்பண்ண சாமின்னு சொல்லிட்டு அவங்க ஆடிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மகள் இங்கே ஒரு திட்டம் போடுவாங்க. மகள் இங்கே என்ன திட்டம் போடுறாங்கன்னு பார்த்தோம்னா புவனேஸ்வரியோட சேர்ந்துட்டு எப்படியாவது மாயாவே சீனுவும் தடுத்து தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு திட்டத்தை போடுவாங்க. அதுபடி பார்த்தோம்னா அங்கே ஊர் திருவிழாவில் அவங்க ஸ்ரீ சாமி ஆடிட்டு இருக்கிறாங்க. அந்த ஊரே அங்கே தான் கூடி நின்றுட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரிக்கு நேரத்தில் சீனுவை மட்டும் காணலை. சீனுவை காணலை சொல்லிட்டு மாயா பார்க்குறாங்க, எங்கே சீனுவை காணல் அப்படி சொல்லிட்டு மாயாவும் அவங்க தேடி வந்துட்டு இருக்கிறாங்க. அங்கே பார்த்தோம்னா சீனுவை போட்டு ஒரு 4-5 ரவுடிங்க அடின்னு அடிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே சீனுவும் எதிர்த்து அடிக்கிறாங்க. ஆனால் அவங்களால தாக்கு பிடிக்க முடியல. சீனு உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ ஒரு பொருளை அவங்க மேலே ஊற்றுற மாதிரி காட்டுறாங்க. இதை நேரத்தில் கரெக்டாக மாயா வந்துருந்தாங்க. பார்த்ததுமே சீனு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தடுக்கிறதுக்காக வரும்போது மாயாவோட 2 கையும் சில ரவுடிகள் அவங்களும் பிடிச்சிருந்தாங்க. அப்போ மாயாவிலும் எதுவுமே செய்ய முடியாது. மாயாவும் அழுதுகிட்டே ஆரம்பிச்சிருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க, சீனு உன்னை காப்பாற்றுறதுக்கு யாருமே வரலையா, கருப்பணசாமி நீ தான் சீனுவை நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கத்தவும் அப்போ அந்த ரவுடிங்க அவங்க சீனுவை ஒரு பொருளை வச்சு ஊற்றிக்கிட்டு அவங்க தீர்த்து கட்டுறதுக்காக வரும்போது கரெக்டாக பார்த்தோம்னா கருப்பணசாமி அந்த ரவுடிங்களை போட்டு அடின்னு போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை கொஞ்சமாக எதிர்பார்க்காத மாயா சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. கருப்பணசாமியே தன்னுடைய கணவரை காப்பாற்றுறதுக்காக வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ கருப்பணசாமி இந்த ரவுடிங்களை போட்டு அடின்னு அடிக்கவும் இதை கொஞ்சமாக எதிர்பார்க்காத அந்த ரவுடிங்க துண்டை காணும் துணியை காணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே ஓட ஆரம்பிச்சிருந்தாங்க.
இருக்காங்க. இந்த மாதிரி தான் இந்த ப்ரோமோ வந்து சூப்பராகவே எடுத்துகிட்டு போகிறாங்க, சண்டே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு. மாயா வந்து சீனு புரிஞ்சுக்காம தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. இந்த கிராமத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இங்கே நடக்கூடிய எல்லா பிரச்சனையில இருந்து அவங்க மாயா வந்து சீனுவை காப்பாத்துறாங்க. அப்போ கற்பனசாமியும் வந்து மாயாவுக்கு ரொம்பவே வந்து துணை புரியுறாங்க. அதனால மாயா மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சீனு புரிஞ்சுப்பாங்களா, மாயாவோட சீனு வந்து சேர்ந்து வாழ்வாங்களா, அடுத்து அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோ சந்திப்போம்.